அன்பு இருக்கிற வரை ஆனந்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, வர விட மாட்டார் அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம அன்பு இருக்கிற வரை ஆனந்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. பட் இப்போ 2 பேருமே சிக்கல்ல இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க ப்ராப்ளமே. ஓகே, இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்பு இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், ஏன்னா ஆனந்தியை காப்பாத்தி ஆகணும் இல்லையா. சோ அதனால இங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே சேம் முயற்சி தான், அன்பு எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆனந்தி மாட்டிக்கிட்டாங்க, அங்க அன்பு வந்து கத்தி குத்து வாங்கிட்டாரு. சோ அதான் இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்பு வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. மேபி அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இங்க ஆனந்திக்கு அப்படி எந்த ஆப்ஷனும் கிடையாது. அன்பு பார்த்து கண்டுபிடிச்சு வந்தா மட்டும்தான் உண்டே தவிர்த்து மத்தபடி அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்றது தான் இங்க இருக்கிற சிக்கலேமும். சரி, இப்போ நாளைக்கு எபிசோட் நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிஞ்சோடனே பாத்தீங்க அப்படின்னா அன்பு கத்தி குத்து வாங்கி அந்த இடத்துல கிடக்குறாரு. அவ்வளவுதான், அன்பு செத்து போயிட்டாரு, இனி அன்பு உயிரோட இல்ல அப்படிங்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ், அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்போ உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை மீட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. அப்போ அன்புக்கு வந்து பயங்கரமா முதுகுலையும் சரி வயிற்றுலையும் சரி பயங்கரமா கத்தி குத்து விழுந்திருக்குது. அதனால இப்போ அவர் கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷன்ல இருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவர் ஐசியூல வச்சு நாங்க அட்மிட் பண்ணி பாத்துக்கிறோம், அவருக்கு நல்ல ரெஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அன்புக்கு உதவி செய்ய வந்த போலீஸ்காருக்கு ரொம்பவே சாக்கு, அட பாவி கடைசி நேரத்துல எப்படி கவுத்திட்டானே அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அண்ட் அன்புக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பதறி போயிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி அந்த பக்கம் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா இவ தப்பிச்சு போற அளவுக்கு வந்துட்டா, ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் கேப் விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருந்திருப்பா. ஆனா இப்போ வந்து வேற லெவல் மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவ என்ன பண்றா அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து கண்கொத்தி பாம்பா இருக்கணும், இதுக்கப்புறம் அவளை தப்பிக்கிறதுக்கான சோர்ஸே நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இப்படி பல சிக்கல்கள்ல நம்ம ஆனந்தி மாட்டிக்கிட்டாங்க. இங்க இதுவும் ப்ராப்ளம். இப்படி இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தப்பிக்கணும் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. மேபி யாராவது வந்து ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இப்போ ஆனந்தி இங்க இருந்து தப்பிக்க முடியும். இல்ல அப்படின்னா ஆனந்தி இங்க இருந்து தப்பிச்சு வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ ஆனந்தி இங்க இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, யாராவது காப்பாற்றணும். அப்போ மகேஷ் வந்து ஆனந்தியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சில ஸ்டெப் எடுத்து வச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம மகேஷ் தான் காப்பாற்றுறதுக்கு நான் விஷயங்களை பண்ணணும், ஏன்னா வேற ஆள் கிடையாது. அன்பு வெளியே வருவார், அன்பு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அன்பு இப்போ வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். அப்படின்றதுனால இப்போ யாராவது ஒரு ஆள் அன்பை காப்பாற்றி ஆகணும் அண்ட் நம்ம ஆனந்தியையும் காப்பாற்றி ஆகணும். 2 பேரை காப்பாற்றினா மட்டும்தான் இதுக்கப்புறம் கதை ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா கதை வந்து தோய்வடைஞ்சிரும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.